Just a cigarette, and it cannot be that bad. Honey, don't you love me and you know it makes me sad. These are my profiles. I wanna be Zurios. ஹலோ ப்ரோஸ்கேஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதோடைய பார்ட் 2 இது. தமிழ் மூவி டெலிட்டட் சீன்ஸ். நிறைய படங்களில் வந்து சில சீன்ஸ் வந்து செட் ஆகலான்னு டெலிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சீன்ஸ்லாம் எடுத்து இப்போ நம்ம அதை டெலிட் பண்ண சரியான டிசிஷனா இல்லை தப்பான டிசிஷனா இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி டிசிஷனா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து 25,000 லைக் கேட்டிருந்தேன். அதை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க, 35,000 போட்டிருந்தீங்க. 10 லட்சமா? எப்போ அவங்க 9 தானே கேட்டோம். இப்போ இந்த வீடியோலையும் வந்து நான் சில படங்கள் தான் என்னால் வந்து எடுக்க முடிஞ்சது. ஏன்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, பட் டைம் கம்மியாக இருக்குன்றனால பார்ட் 3 வேணும்னா 27,300 லைக்ஸ் போடுங்க. பார்ட் 3 வரும் என்றதை சொல்லிக்கொண்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா துப்பாக்கி டெலிட்டட் சீன். यही वो खेला एक केला इधर, दूसरे केला किधर है? यही वो खेला. இதுக்கு பேர் ஜோக்கா? துப்பாக்கி படத்துல இது வந்து ஒரு காமெடி சீன் மாதிரி இருக்கு. காமெடி சீன் தான், ஆனா இது வந்து காமெடி சீனே ரீக்ரியேட் பண்ண ஒரு காமெடி சீன். ஏ கேலா தோ கேலா வாழைப்பழம் காமெடி. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. பக்கத்துல அது அறுவாலை ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. ஆனா தூக்குனது என்னமோ நல்ல டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து புது காமெடி இல்லை, ஆல்ரெடி பழைய காமெடின்றனால இட்ஸ் நத்திங், ஒண்ணுமே இல்ல. அது போக அவங்க சிரிக்கிறவங்கலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்த அதனால வந்து இதை எடுத்தது நல்ல முடிவுன்னு தான் நான் சொல்றேன். பிளஸ் துப்பாக்கின்றது ஒரு சீரியஸான படம், அதுல வந்து இது தேவையா தேவையற்றது அப்படின்றது நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். சரி, அடுத்த படம் என்னன்னா பார்க்கிங் படத்துல என்ன டெலிட்டட் சீன்றதை பார்க்கலாம். மணி 7 ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். இருமா, அதான் பக்கத்துல வந்துட்டோம்ல, படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள போயிடலாம். பார்க்கிங் ஃபுல்லா இருக்குமா? ஆல்ரெடி ஷோக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. தோ கார் எடுக்கிறாங்க பாருங்க. அங்க எங்கடா பாதி சீனை காணோம். டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நிமிஷம் மேல தள்ளிடாதீங்க. இப்படியே மச மச நின்னுக்கிட்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். பங்காளி வரப்ப நீயே வச்சுக்கப்பா. யாராச்சும் ஒருத்தர் நிப்பாட்டுங்கப்பா. பார்க்கிங்லேயே படத்தை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, பட் அதை தூக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ அது ரைட் டிசிஷன் தான் தோணுது. ஏன்னா எவனாச்சும் ஒருத்தன் உள்ள விட்டு தான் ஆகணும். இது ஒரு எண்டிங் சீனா கிளைமேக்ஸாக வச்சிருக்காங்க, வைக்கிறதா இருந்திருக்காங்க, பட் இதை எடுத்தது என்னமோ நல்ல முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த படம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோமாளி. இந்த படத்தில் வந்து 3 டெலிட்டட் சீன்ஸ் இருக்கு. 3யுமே நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிடலாம். கோமாளி வந்து ஒரு காமெடி படம் தான், ஸோ மோஸ்ட்லி காமெடி சீன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்கூல் லவ் சீன். அவ என்ன பார்த்தா, அவ என் ஆளு. அவன் ஸ்கூல்ல வேணா உன் ஆளு. இது எங்க ஏரியா, நாங்க பாப்போம். நீ கிளம்பு, காத்த வட்டா. என்ன ஆஸ்தியா? இவருங்க நம்மளுக்குள்ள தானே பிரச்சனை. எதுக்கு அவரெல்லாம் கூப்பிட்ட? அந்த பயம் இருக்கணும்டா. எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னு தான் கேட்டேன். அதுக்காக உன்னை அடிக்க மாட்டேன்லாம் இல்ல. ரெடி பண்ணது ரொம்ப நல்ல முடியும். ஸ்கூல் பையனா இருந்துட்டு என்னடா உனக்கு எவ்வளவு இது வேண்டியது இருக்கு உனக்கு? அதுக்காக உன்னை அடிக்க மாட்டேன்லாம் இல்ல. பர்றா சீனா பர்றா. பொருளடா
பையன் பார்க்க பச்சை மண்ணா இருக்கான்டா. ஸ்கூல் பிரச்சனைய ஏரியா பிரச்சனை ஆக்க கூடாது. தெரியும் நான் யாருன்னு. ஃபர்ஸ்ட் டேட் சீன் தான் நல்ல முடிவு, ரொம்ப நல்ல முடிவு. ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு, பட் அந்த டைம்ல இது மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல முடிவு. இப்போ வந்து செகண்ட் டெலிட்டட் சீன் என்னன்றதை பார்க்கலாம். இன்னொரு ஸ்கூல் சீன். ஏய் இவருங்க ஏய் என்னடா முறைகிற பார்த்து போடா. சாரி இவர் எம்எல்ஏ தான் நினைக்கிறேன் அந்த படத்தில். எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் போர்ஷன் இது. அங்கேயே ஸ்னீக் பீக் கொடுத்துருக்காங்க. காஜாவை போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பிளான் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். காஜாவை போடுறது அவ்வளோ ஈஸி இல்லடா. நான் காஜாவை போட்டுட்டா அடுத்த காஜா நாம தான்டா. என்ன அப்பன் பேரு தெரியாதவன் அசிங்கப்படுத்தணும் இல்ல, அவன் சாவு என் கையில தான்டா, என் கையில தான். டேய் சட்டை நான் வாங்குற இடத்துலயே வாங்காதீங்கடா. என்ன பண்றான் பாரு. வண்டியை நிறுத்திட்டானே. ஏன்னா சீஃபுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாதுடா. இப்ப என்ன பண்றான்? அண்ணே அடிக்க போறானே. அண்ணே ஒண்ணுக்கு அடிக்க போறானே. யாரா காஜா? ஒண்ணுக்கு அடிக்கும்போது யாரும் பாதியில நிறுத்த முடியாது. பொறுமையா போடலாம்டா. பட் ஐடியா நல்லா இருக்கு. நாளைக்கு போடலாம். அவனை போடுறோம். ஒண்ணுக்கு அடிக்கும்போது யாராலும் பாதியில நிறுத்த முடியாது, அவ்வளவுதானே. பொருளை குடுறான், நானே அவனை போடுறேன். ஸ்கார்ஃப் ஏய் இவருங்க காஜா. ஸ்கார்ஃப் டவுன். ஏய் என்ன மூஞ்சில ஸ்கார்ஃப் நாத்த அடிக்குதுண்ணா. நாத்த அடிக்குதுண்ணா. இது என்ன பப்ளிக் டாய்லெட்டா? கீழே நிக்கிற அண்ணடப்பட. என்னங்கடா ராத்திரில கத்திக்கின்னு நடுரோட்ல ஓடி பிடிச்சி விளையாடுங்கிறீங்க? வீட்டுக்கு போங்கடா. தோபார் ஒரு தடவை தான் சிரிச்சின்னு சொல்லுவேன். தம்பி என்ன பிரச்சனை? இவர் ஒரு தடவை தான் சிரிப்பாராம், அப்புறம் அடிப்பாராம். சின்ன பசங்க என்ன பிரச்சனை? போட. இல்லண்ணா. ஏய் போட்டாங்கற. ஏய் தப்படா. காஜா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்லனே. ஒண்ணுக்கு அடிக்கும் போது பாதியில நிறுத்த முடியாதுன்னு நினைச்சான். ஆனா அவன் நிறுத்தி பேசிட்டு திருப்பி போய் அடிக்கிறானே. எனக்கு என்னமோ இது வந்து இருந்தாலும் இல்ல பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. ஓரளவுக்கு இது கொஞ்சம் காமெடி ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. இது வந்து டேட்ஸ் நத்திங் தான். ஆனா இது வந்து இங்க போட ட்ரை பண்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வந்து அந்த பிளாஷ்பேக் சீன்ல இவர் வந்து அவரை போடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இது சிலை வந்து அங்கதான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஞாபகம் இல்லை. பட் இது ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி. இது ஆக்சுவலாவே வந்து இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. பட் நடுவுலயே போடுறேன், ஏன்னா இது அவ்வளோ பெரிய இது இம்பாக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். மிடில் ஆப்ஷன். அடுத்து வந்து காக்கி சட்டை படம். இதுல 6 டெலிட்டட் சீன் இருக்கு. ஏன்னா 6மே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சீன்ஸ் தான். டக்குன்னு பார்த்துலாம். வாங்க 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 வாங்க. பாவண்டா நீ, உன் ஸ்டேஷன்ல நீ ஒருத்தனே எவ்வளவு வேலை பாக்குற. ஆமா மா ரொம்ப டென்ஷன் ஆகாதமா. டா தப்புடி. என்னடி இது? கேரளால இருந்து நீ வாங்கிட்டு வர வேண்டிய ஐட்டம்ஸ். நேந்திரங்காய் சிப்ஸ், மூட்டு வெள்ளித்தலம், கிராம்பு, பட்டை, மிளகு, தேன், உருளி, கதகளி பொம்மை, சந்தன ஊதுபத்தி, நிலவிளக்கு, நான் என்ன டூருக்கு போறேன்? ஆபீசர் அக்யூஸ்ட பிடிக்க போறாரு. அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. ஆமா, அங்க போய் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? இது அவ்வளவு காமெடியா இல்ல. சோ தூக்குனது கரெக்ட் ஆப்ஷன் தான். அடுத்த சீன். இன்னும் எவ்வளவு நேரம் சாமி? வியாபாரம் பாதிக்கப்படுதுல. என்ன வியாபாரம் சாமி? ஏரோப்ளேன் வியாபாரமா? சாதாரண சன் கிளாஸ் அளவுக்கா? ஆமா சார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? 100 ரூபா சாமி. மூஞ்ச குத்தி விடு. 150 ரூபா வாங்கிக்கல. இந்த டிஃபன் காசு கொடுத்துரு, ஒரு பூஸ்ட் சொல்லு. என்ன இல்லையா அப்படி பாக்கா? என் கையில சுத்தமா துட்டு இல்லல தம்பி. வியாபாரம் பார்க்க முக்கியா? கண்ணாடியை வித்தாவது உன் கடை கிடைக்கும்ல. நல்ல முடிவு. செகண்ட் என்னடா அது கரெக்டா எடுத்திருக்காங்க முடிவு என்னமோ. ஏன்னா காமெடி மாதிரியே இல்ல. 4வது சீன். ஐயோ ஓடிட்டானே. ஓஹோ. அந்த பூஸ்ட கேன்சல் பண்ண முடியாதோ? கேளையா இந்த ரஸ்குறானே தம்பி. இது வந்து ரெண்டுமே ஒரே சீன்ல வர வேண்டியது. ரெண்டையும் அப்படியே முன்னாடி கொஞ்சம் தூக்கி பின்னாடியும் கொஞ்சம் தூக்கிட்டாங்க. ரெண்டுமே நல்ல முடிவு தான். இது எல்லாத்தையும் ஒரே சீனாவே போட்டிருக்கலாம். நீங்க தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். டெலிட்டட் சீன். 5வது டெலிட்டட் சீன். இந்தாடா உன் போன் அடிச்சிட்டே இருக்கு. கண்ணாடியை கலட்டி அண்ணி கொடுத்த கண்ணாடின்னு போட்டுக்கிட்டே இருக்குது. என்னண்ணே 27 மிஸ்டு கால் கொடுத்துருக்கீங்க? அப்படின்னா 27 தடவை நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன், நீ எடுக்கலன்னு அர்த்தம். ஓஹோ. கையெழுத்து சாமி. காலையில நீ யார் கூட கோத்து விட்டு போடியோ அவங்க கூட தாம்ல. ஐயோ ஆளு கொஞ்சம் குட்டியா இருக்கிறதால போலீஸ்காரன் நம்ப மாட்டேங்கப்பா. ஐடி கார்டை காட்ட வேண்டியதானே? காமிச்சனே.
தலைகீழ வச்சு பார்த்து தூர தூக்கி போட்டான்ப்பா. மூணுமே ஒரே சீன் தான், மொத்தமா தூக்கி இருக்காங்க. இதை ஏன் தனித்தனியா போட்டு என்னை உரிய எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஓகே, மூணுமே எடுத்தது நல்ல முடிவு தான். ஒரு போலீஸ்காரனுக்கு இப்படி நடக்குதுன்றதெல்லாம் லாஜிக் இருக்குது. லாஸ்ட் டெல்டட் சீன். அம்மா சின்ன வயசுல டியூஷன் போய் மலையாளம் கத்துக்கிட்டியா? தங்குறதுங்கிறது சக்கில நடிச்ச படம். எப்படி கண்டுபிடிச்சது மட்டும் சொல்லிடாத. சொந்தமா மட்டும் யோசிச்சிடாதீங்கடா. இது வந்து ஆபாசமா இருக்கனால தூக்கி இருக்கலாம். பட் என்னமோ இதுவும் நல்ல முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. என்ன எல்லாம் நல்ல முடிவா எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் ஒரு தப்பான முடிவு யாராச்சும் எடுத்திருக்காங்களான்னு பார்ப்போம். 96 படத்துல வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். 3 டெலிட்டட் சீன் இருக்கு. இந்த படத்துல வந்து ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நண்பர்களே. கண்மணி அன்போடு காதலம் நான் எழுது கடிதமே, பொன்மணி வீட்டில் சௌக்கியமா நான் என்று சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதில் எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. எது என்னல சொன்ன? ஏதோ சொல்லியிருக்கான், காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். வேற என்ன சொல்லிடுவான்? என்ன கில்ற? Get to the fucking point, please. என்ன என் சிரிக்கிற? இதுல டெலிட்டட் சீனால டப்பிங் பண்ணல, அதனால அது காணாம போச்சு. பட் ஓகே, இது வந்து டெலிட் பண்ணது என்னமோ கரெக்டு தான் தோணுச்சு. பாட்டு பாடினாங்க, அதுக்கப்புறம் அவன் ஏதோ சொன்னான், என்னன்னு தெரிய நிலவுன்னு. எதுவும் பெருசா ஆட் பண்ணல. ஸோ அடுத்தது நல்ல முடிவு தான். அடுத்து அநியாயம் டே. இது நம்ம இவங்க 2 பேரும் காதலிக்க கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. இது மொத்தமாக சேர்த்தே ஒரு டெலிட்டட் சீன். ஆனால் இந்த சீன்லேயே வந்து இவங்களுக்குள்ள காதல் இருக்கிறது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருது இந்த 3 சீனே கம்பைன் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது கடைசியில் வந்து அது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்காது. தே போத் வேர் இன் லவ்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுறதுனால எனக்கு என்னமோ வந்து இதை ரிமூவ் பண்ணது நல்லது மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இது கொஞ்சம் பூக்கித்தனமாக இருக்குது. அந்த வயசில் அவன் பார்த்துருந்தா ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணுறாங்க, இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நடுவில் கொடுக்குறேன் நான். 2வது டெலிட்டட் சீன். இது வந்து இன்டர்மிஷன்ல வர வேண்டிய சீனு. என்ன சீன்றதை பார்க்கலாம், ஆனா வரல. ஜானு, நீ ஷாப்பிங் ஏதோ பண்ணுமா? அச்சி சாரி வாங்கலான்னு போத்தி ஸ்டே பண்ண. அங்கதான் வெளில வரும்போது செடியில தராங்களாம். நம்ம கமல்ஹாசன்ல அதுதான் விளம்பரத்துக்கு வராரு, பாத்துக்கியா? எங்க ஹவுஸ் ஓனர் அம்மா கூட அங்க போனாங்க. வரும்போது மாதாங்கன்னெல்லாம் கொடுத்தாமா. ஏய், எப்ப போற? ஒரு ஜானு தானே ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணும். இல்ல ஃபர்ஸ்ட் நான் உன்ன ட்ராப் பண்ணேன். இது ரொம்ப சுத்துதா? யாரோ ஷாட் சொன்னா. ஆமா சுபா, இதை மாசமாவது நான் ஒன்று ஊரில் டாப் பண்ணேன். அப்புறம் வெரி டேட்டி ஃபெலோ ராம் தானே அந்த படத்தில். ஓகே, இந்த சீன் வந்து ஆக்சுவலாக இருந்திருக்கலாம்னே தோணுது. எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதுவும் பண்ணிட வேண்டியதுன்ற மாதிரி. இந்த சீன் எடுத்தது என்னமோ தப்பான முடிவு. ஏன்னா இந்த படமே ஒரு மாதிரி சின்ன வயசு இந்த மாதிரி கிச்சு கிச்சு முட்டும் படம் தான் இது. அது இருக்கும்போது இந்த கிரிஞ்சு லவ் இருந்ததெல்லாம் வந்து கியூட் கிரிஞ்செல்லாம் இருக்க தான் செய்யும்ன்றனால இருந்திருக்கலாம். இதுவும் நல்லா இருந்தது. இந்த சீனு கொஞ்சம் காமெடியாக இருந்தது. கொஞ்சம் கியூட், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு ஏற்ற சீன் தான். இருந்திருக்கலாம், ஆனால் தூக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இருந்திருக்கலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 3வது டெலிட்டட் சீன் 96 படத்தில். ஆமா, உன் பேர் என்ன? ஏன் பேரா? ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ்ல உன் பேர் என்ன? எஸ் ஜானகி தேவி. ஏன்டா கேக்குற? ஜானகி தேவி. யாரை பார்த்து உனக்கு இந்த பேர் வச்சாங்க? சிங்கர் ஜானகி அம்மா. இவங்களா? இது அவங்க வீடா? ஏய், கூல் கூல். இது அவங்க வீடா? டே என்ன ஒரு போட்டோ எடுக்கறியா? போட். யார் நீங்க?
எதுக்கு இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர். யாரப்பா நீங்க? நான் இங்கே சென்னை தான். அவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அப்படியா? சிவராத்திரி கோயிலுக்கு வந்தீங்களா? இல்லை இல்லை, ஃபேனு. இந்நேரத்தில் உங்களை பார்க்க முடியாதுங்களா? வீட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க. ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஓ அவ்வளோதான் சீனு. அப்புறம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீன் வந்து இதுவும் வச்சிருக்கலாம். அதான் ஏன்னா இந்த படமே வந்து ஒரு மாதிரி ஸ்லோ ஃபேஸ்டாக 2 பேர் பேசுறது தான் படமே, மெய்யலகட் மாதிரி அப்படின்னு இருக்கும்போது இந்த சீனும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. காமிங்காக இருந்தது, நல்லா இருக்குது. செட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இதுவும் வச்சிருக்கலாம். 96 படத்தில் 3 சீன் வந்தது. 3மே வந்து வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் மற்ற 2 சீன் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்த படம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் படம். சிவா தம்பி, போன வாரம் ஆடு வித்ததுக்கு 28% GST போட்டாங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு. நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் தம்பி. கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லா அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா கேஷ் போடுறாங்க. இது ஏன் ஹெல்ப் பண்ண தெரியுது. நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. காசு போடுவாரா? மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது தம்பி, கண்டிப்பா போட்டுவாரு. தம்பி, அந்த டேம் கட்டுற விஷயமா நீங்க கிட்ட பேசிருக்கேன். சரிங்க. அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சரிடா, ரொம்ப நன்றி தம்பி. சரிங்க சார், நாங்க ஆப்பிள்ல ஒர்க் பண்றோம். ஆன்சைட் போறதுக்கு யூஎஸ் விசா தர மாட்டாங்க. நீங்க தான் அதை பார்த்து பண்ணணும் சார். ஆப்பிளா? சரி, நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட. தேங்க்யூ சோ மச். ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் செத்துட்டாரடா. இவர் நினைச்சா பேசுவாரா? பாட்டுக்காரர் வந்தாரா? பாட்டு பாடினாரா? என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். காலை, நீ மட்டும் ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? என்ன ஜல்லிக்கட்டு பிரச்சனையா? இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டட் சீன். பொலிட்டிக்கலாக இருக்கனால தான் தூக்கியிருப்பாங்க மோஸ்ட்லி. பட் நல்லா தான் இருந்தது சீன். இது வச்சிருக்கலாம்ன்றத விட வச்சிருக்க முடியாது, வச்சிருந்தா படமே வந்திருக்காதுன்றது படமே டெலிட்டட் ஆயிருக்கும். பட் அதனால தூக்கியிருக்காங்க. அதனால அது வந்து நடுவில் கொடுக்குறாங்க. 2வது 24 இந்த சீன் வந்து இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கூஃபி படம் தான். எங்கிட்ட போய் எங்கிட்ட போகும் இந்த படம். தமிழ் படம் 1ம் சரி 2ம் சரி. அதனால இந்த சீன் வந்து ஓரளவு கொஞ்சம் ஃபன்னியாகவே இருந்தது. அதனால வந்து இது இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறேன். பரவாயில்ல, இந்த படத்தில் நிறைய இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ மேலே பக்கம் கிராமத்தில் இருக்கோம். இங்கே ஜாதி கலவரத்தோட நிலைமை கொஞ்சம் சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. ஆல் தட் ஃபார் ஹோல் லாட் ஆஃப் நத்திங்ற மாதிரி எவ்வளோ சீன் பார்த்து வேஸ்ட் மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இது டெலிட் பண்ணது ரொம்ப நல்ல முடிவு தான். 3 நிமிஷம் வேஸ்ட். அவ்வளோதான். மொத்தம் இன்றைக்கி 6 படமோ 7 படமோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த முடிவு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்றதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த சீன் இருந்திருக்கலாம், இல்லை நான் சொன்னது தப்புன்னு நினச்சிங்க, இருக்கக்கூடாது, அதுக்கு காரணம் என்ன, ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக 27,300 லைக் போட்டால் பார்ட் 3ல இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகுன்றனால எடுத்து வச்சிருக்கேன் ஓரமாக. ஸோ வந்து நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அந்த வீடியோவும் போடலாம். மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை மற்ற படத்தில் ஏதாச்சும் ஒரு டெலிட்டட் சீன்ஸ் இருக்க படம் எதுவும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வருவோம். ஸோ எஸ், that's pretty much it guys. Hope you guys enjoyed this video. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க.